ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதிலேருந்து எந்த ஒரு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டீங்க. ஸோ எல்லா டிப்ஸுமே அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னுடைய சேனலில் வெறும் டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். 60 டிப்ஸஸ் 40 டிப்ஸஸ்ன்ட்டு நிறையா டிப்ஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்பாத்தி பேசுறது அதை தீர்த்துறதுன்ட்டு சப்பாத்தி பற்றி நிறைய டிப்ஸஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவிலே வந்து இந்த சப்பாத்தியில் இருக்கிற மொத்த டிப்ஸஸுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம சப்பாத்தி மாவு வந்து கையில் தான் பிசைஞ்சிட்டு இருப்போம். ஸோ அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சமாக 2-3 பேருக்கு மட்டும்தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் 2 பேருக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் சின்ன ஜார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜாரில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாவு, தண்ணி, கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் சால்ட், உப்பு, நம்ம இப்போ செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க மொத்தமாக. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து மிக்ஸி ஜாரை மூடி நல்லா வந்து ஒரு தடவை அரைச்சிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா, மாவு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு மாவு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எதில் வந்து மாவு பிசைய போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும், மிக்ஸி ஜாரில் எதுவுமே ஒட்டியிருக்காது, அழகாகவே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால சூப்பராக மாவு பிசைஞ்சு வரும். நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கா கையால் ஒரு 2 நிமிஷம் நம்ம பிசைஞ்சாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். நம்ம மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராகவே வந்து எல்லாமே பிசைஞ்சு வந்துடும். திருப்பி கையால் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி விட்டுட்டாலே போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஜாரை வந்து உடனே கழுவி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் ஜாரை அப்படியே விட்டுட்டிங்கன்னா காஞ்ச மாதிரி ஆகிடும். அப்புறம் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வாஷ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாவுலாம் பிசையும் பொழுது நம்ம அதில் இருக்கிற மாவு வந்து ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தும் பொழுது நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாவை. அப்படி யூஸ் பண்ணாமல் அந்த மாவு வந்து நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு வீணாக போகாமல் இருக்கும். நம்ம திருப்பி எடுத்து வைக்க தேவையில்ல. தேவையான அளவு மட்டும் மாவு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பாட்டில்ஸ் இருந்தாலே போதும். அந்த பாட்டில் வச்சு நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திலாம் தீர்த்துறோம் இல்லையா, சப்பாத்தி தீர்த்தும் பொழுது அடியில் வந்து இந்த மாதிரி எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக அந்த பேப்பர், நியூஸ் பேப்பரையோ இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம மாவு வாங்கியிருப்போம், நம்ம ரவா பாக்கெட்டு, எது வாங்கியிருந்தாலுமே சரி, இந்த மாதிரி ஒரு கவர் கிடச்சதான் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி தீர்த்தும் போது அடியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற தூள், மாவு எல்லாமே வந்து இதிலே கொட்டிடும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே தீர்த்தும் போது அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாலோ இல்லை எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸாக இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டில் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு அதோடைய மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது போல் ஒரு வீணாக போன சிசர் இருந்துச்சு. ஸோ அந்த சிசர் தான் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த சிசரை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்ஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பாட்டில்ஸில் நம்ம ஆஃப் பாட்டில்ஸ் மட்டும் மாவு போட்டால் போதும். ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தீர்த்தும் பொழுது நம்ம எப்பயும் போல் தீர்த்திட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம தேவையான டைமில் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிப் இந்த சப்பாத்தியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி லேயராக வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி வந்து நான் காட்டுற மாதிரியே நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் தீத்த முடியுமோ மெலிசாக அந்த அளவுக்கு தீத்தி எடுத்துக்கோங்க. இப்போ தீர்த்தனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். இந்த ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக வந்து நல்லா எடுத்து விட்டுட்டே வந்திங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவே வந்து சுற்றி அழகாக கிடைக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் அழகாக அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக வந்து சுற்றி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் நிறைய வீடியோஸில் போட்டிருப்பேன்.
நீங்கள் முன்னாடியே வந்து மார்னிங் செய்கிறீங்கன்னா முன்னாடியே நைட்டே வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி வந்து நம்ம எப்படி கடைகளில் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, நம்ம ரெடிமேட் சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்க முடியும். அந்த டிப்ஸையும் நான் இதில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அந்த டிப்ஸையும் நான் சொல்லித்தரேன். நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மார்னிங் நீங்கள் வேக வேகமாக கிளம்பும் பொழுது நம்ம அழகாக நம்ம எடுத்து நம்ம போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நான் காட்டுற மாதிரியே வீடியோவில் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரியே சுற்றிட்டு அழகாக ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீர்த்தினீங்கன்னா சூப்பரான லேயர் சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டு காட்டுறதுக்கு வரும் பிக்கும் பொழுதே வந்து அந்த சப்பாத்தி பிடும் போதே வந்து அழகாக லேயராக நமக்கு கிடைக்கும். அவ்வளோ சாஃப்ட்னஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போது வந்து நம்ம சப்பாத்தி வந்து ஒரு 2 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் நைட்டே வந்து செஞ்சு வச்சுக்க போகிறேன், மார்னிங் வந்து எனக்கு டைம் கிடையாது, நான் வேலைக்கெலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து முழுசாக வேகக்கூடாது. மேலே வெள்ளையாக தெரியுது இல்லையா, இது போல் மேலே வெள்ளையாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரக்கூடாது. இந்த வெள்ளையாக பொரியாக வருது இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது கரெக்டான ஸ்டேஜ்னு அர்த்தம். இது போல் எல்லா சப்பாத்தியும் பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு நீங்கள் லைனாக அடுக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸில் மூடி வச்சுட்டு அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அழகாக ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு போட்டு எடுத்தாலே போதும். சூப்பராகவே வந்து நம்ம சீக்கிரமாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் சப்பாத்தியாக இருந்தாலும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறதில்ல. அதே சப்பாத்தி வந்து நான் அப்படியே போட்டு காட்டுறேன். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னு. என்னுடைய சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி நிறைய லேயர் சப்பாத்தி வரதுக்கு நிறைய டிப்ஸஸ் வந்து சொல்லியிருக்கேன். அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு டிப்ஸ் தான் நான் அவங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இது போல் நிறைய டிப்ஸஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்க்கலிங்கன்னா நான் வந்து எண்டில் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சப்பாத்தியில் இவ்வளோ டிப்ஸஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நிலக்கடலையை வச்சு நம்ம சூப்பரான கிட்ஸுக்கெலாம் செய்யக்கூடிய நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு சின்ன சாக்லேட் பார் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ்லாம் வச்சுருந்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம செஞ்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி 1 மாதத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுருந்தா அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுக்கலாம். நிறைய சாக்லேட்டுன்னு கேட்குற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் நம்ம சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ வந்து நிலக்கடலையை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்கும் பொழுதே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஒன்றும் பாதியமாக வறுத்து இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த நிலக்கடலையை வறுக்கும் பொழுதே நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பாதாம், அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறமேட்டுக்கா வால்நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கருப்பு திராட்சையை மட்டும் தனியாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சம் லிக்யூட் வந்து வெளில வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்றா வறுத்துனா சரி வராது. அதனால் வந்து கருப்பு திராட்சையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த நிலக்கடலை வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா, அதுலேருந்து தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட போகிறோம். இப்போ வந்து நம்ம இதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நிலக்கடலையில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதை வந்து ஒரு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 2 பேக்ஸுக்கு காம்போ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வாங்கியிருந்தேன். கோகோ பவுடர். இந்த பவுடரை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நல்லா சாக்லேட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கிது. நான் வந்து இதை இது பண்ணுறதுக்காகலாம் சொல்லலை. நான் வந்து இதான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் மட்டும்தான் சொல்கிறேன். இது வந்து ஸ்வீட்லாம் இல்லை. ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம தேவையான ஸ்வீட்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு தேய்ச்சிட்டே இருந்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த நிலக்கடையில் இருக்கிற தோல் எல்லாமே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து நிலக்கடையில் இருக்கிற எல்லா தோலையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இதில் பாதி நிலக்கடலை மட்டும் போட்டு நான் குறப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நான் ஏன் பாதி மட்டும் போடுறேன்னா, செகண்ட் டைம் போடும்பொழுது இந்த கோகோ பவுடரையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே பாதி மட்டும் போட்டுட்டு நல்லா குறப்பாக மட்டும் அரைச்சா போதும். நல்லா அரைக்க தேவையில்லை. அரைச்சிட்டு அதை மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அதை போட்டுட்டு இதையும் குறப்பாக 2 பாதியமாக இருந்தால் போதும். ஸோ அதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு சில பொருட்கள் வந்து அரையாமல் இருக்குது. இந்த திராட்சைலாம் அரையாமல் இருந்துச்சு. அதை மட்டும் இன்னொரு டைம் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்து நிலக்கடலையும் பாதி போட்டு அப்படியே அரைச்சிட்டே பண்ணியிருக்கலாம். நான் மாற்றி பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற நிலக்கடலையும் போட்டுட்டு அது கூட இருக்கிற இந்த கோகோ பவுட்ரு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். பட் இப்போ இதில் 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் இன்னும் 2 ஸ்பூன் வந்து சேர்த்து போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம இப்போ அரைக்கும் போது கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம இதுக்கு ஸ்வீட் சேர்க்க போகிறோம். இந்த கோகோ பவுடரையும் ஸ்வீட் இல்லை. ஸோ அதனால் இதுக்கு ஸ்வீட் நம்ம சேர்க்கணும். இதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெல்லமும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஒயிட் சுகர் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒயிட் சுகர் நான் சேர்க்கல. இப்போ வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கிட்டேன். வெல்லத்தை வந்து நம்ம பாகு காய்ச்சுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சினா போதும். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். என்னுடைய சேனல் டிப்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வெல்லம்லாம் வந்து முன்னாடியே நம்ம வாங்கின உடனே வந்து நசுக்கி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவையான டைமில் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது போல் கருவாடும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உடனே ஆஞ்சி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது வெல்லம் கரைஞ்சி அழகாக வந்து கரைஞ்சி பாகு பதத்துக்கு ரெடி ஆகிட்டே வருது. ஸோ இதில் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு தட்டில் வந்து நீங்கள் பட்டரோ இல்லைனா வந்து நெய்யோ தடவிட்டு அழகாக ஃபுல்லாக தடவிக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரத்துக்காக நான் தடவிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற பொருளாக பார்த்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போது வெல்லமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. தொட்டு காட்டுறேன் பாருங்கள் அழகாக எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். நான் வீடியோவில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யறதுக்கும் அப்படி பண்ணும்பொழுது டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் இதே டைம்லேயே வந்து கருவேப்பிலை உருண்டையும் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே நேரத்துலேயே ஒரு ஈவினிங் ஒரு மதியம் டைமில் தான் இதெல்லாமே பண்ணேன். எல்லாத்தையுமே நான் 2த்தையுமே வந்து ஒரு 1 ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியலாம். ஒன்றும் இல்லை. இதை நம்ம வறுக்க போகிறோம், அழகாக பொடியாக அரைச்சிக்க போகிறோம், பாகு காய்ச்சி கிண்ட போகிறோம். 3 ஸ்டெப் தான். இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பாகை ஊற்றி அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். இப்போ கொஞ்சம் அதை கெட்டி பரத்தானமாக வருதில்ல, அதோடு வந்து நிறுத்திடணும். பாகு நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் காய்ச்சி வச்சுருந்தாலுமே அதோடு நிறுத்திடுங்க. பாகு இருக்குன்றதுக்காக நிறையா போட்டு நீங்கள் அழகாக இது பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கெட்டி பதத்துக்கு வராது. 6 நாளும் இலகுன மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வரும்போது நம்ம நிறுத்திடணும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம தட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டில் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கையாலையும் நல்லா தட்டி விட்டுட்டேன். இப்போது நம்ம தனியாக நட்ஸ் பவுடர்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகாக இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. நல்லா செட் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் என்கிட்ட இன்னுமே பாகு இருந்துச்சு. அந்த பாகை வந்து செகண்ட் லேயராக மேலே ஊற்றிக்கிட்டேன். நீங்களும் இதை போல் ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் லேயரும் இந்த மாதிரி பாகை வந்து ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லாவே வந்து செட் ஆகிக்குது, நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக இது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பாகு இருக்கு இல்லையா, அந்த பாகை எடுத்து நல்லா மேலே விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அதுக்கு மேலே இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா சூப்பராகவே செட் ஆகி வந்துக்கும். அவ்வளோதான். இது அப்படியே வந்து நீங்கள் அப்படியே விட்டுறணும். நீங்கள் ஃப்ரீசர்லாம் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வெளியிலே அழகாக எடுத்து வைக்கலாம். வெளியில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராகவே செட் ஆகி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை பண்ணிடணும். அதை எப்போ பண்ணணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி அழகாக நான் பாகு ஊற்றிட்டேன் இல்லையா, பாகு ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டேன். உடனே வந்து நான் ஒரு கத்தி வச்சு எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுறதுக்கு நல்லா வந்து கோடு போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளாரே இந்த எல்லாமே கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டெப்பையும் நம்ம சீக்கிரமாக பண்ணணும். அதே நம்ம லேட் பண்ணி பண்ணிங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணிட முடியும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போய் வச்சு அழகாக ஒரு கத்தி எடுத்துகிட்டு வச்சு உடனே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒன்று அழகாக சின்ன சின்ன கேக் அழகாக குட்டி குட்டி பீசஸாக வரணுன்றதுக்காக சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி கத்தியால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் நல்லா கூல் ஆகிட்டதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு 2-3 மணி நேரம் சென்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக அழகாகவே நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களோட கிட்ஸுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் செஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிட்ஸு சாப்பிட்டாங்களோ இல்லையோ என்னோடய ஹஸ்பண்டே பாதி பாக்ஸை தீர்த்து கட்டிட்டாங்க. ஸோ என்னோடய கிட்ஸுக்கே விட்டு வைக்கல. ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போல் நிறைய டிப்ஸஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். குழந்தைங்களே விரும்பி சாப்பிடக்கூடிய கருவேப்பிலை உருண்டை எப்படி செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அரிசிலாம் சில அரிசிகள் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, சில டைம் மஞ்சள் கலரில் இருக்கும். ரேஷன் அரிசி கண்டிப்பாக எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு அதை ஆக்கணும்னா நீங்கள் அது கூட வந்து கல் உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா தேய்ச்சி நல்லா கழுவிட்டிங்கன்னா அதில் இருக்கிற மஞ்சள் கலர்லாம் எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக ஆகிடும். எப்பயுமே வந்து நீங்கள் அந்த மாதிரி மஞ்சள் அரிசி கழுவுறீங்கன்னா அது கூட கல்லுப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுவி பாருங்கள். சூப்பராகவே ஒயிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 தடவை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதே ப்ராசஸ் தான் ரேஷன் அரிசிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் சாப்பிங் போர்டு வாங்க போகிறீங்க. எந்த சாப்பிங் போர்டு வாங்குறதுனே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உட்டன் சாப்பிங் போர்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதான் வந்து பெஸ்ட்டு இருக்கிறதுலே. நீங்கள் பிளாஸ்டிக் சூஸ் பண்ணாலுமே நம்ம அறிய சின்ன சின்ன பார்ட்டிகுலர்ஸாக வந்து இந்த அதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்ம சாப்பாட்டில் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டீலில் வாங்கினீங்கனாலுமே நீங்கள் கட் பண்ணும்போது சவுண்டு வந்துக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டீலையும் வந்து வாங்கிக்காதீங்க. நீங்கள் உட்டன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் வச்சுட்டு நீங்கள் அழகாக திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மட்டும் பேக்கிங் சோடா கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைத்தாலாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, தயிர் வெங்காயம் போட்டு அப்படி பண்ணும்போது நம்ம பசங்களுக்கு ஸ்கூலில் கப்பில் வச்சாலும் சரி இல்லை நம்மளே வீட்டில் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அது பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. அப்படி ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் வெங்காயத்தை எப்போயுமே வந்து நீள்வாக்கில் தானே பொடிசாக கட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி கட் பண்ணாமல் இது நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக நறுக்கி போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து தண்ணி வந்து வெளியே போகாமல் இருக்கும். சூப்பராகவே இருக்கும். எப்பயுமே வந்து கட்டியாகவே இருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக நம்ம பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லையா வெங்காயம், அந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கட்டியாகவும் அப்பயும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்லா க்ரீமியாகவே இருக்கும். இதை நான் அப்படியே வந்து 1/2 hour அப்படியே விட்டுடுறேன். இதில் வந்து தண்ணி கூட வந்திருக்காது. நம்ம நீள்வாக்கில் அரிஞ்சு அப்படியே வச்சுருந்திங்கன்னா அதில் தண்ணி மேலே வந்திருக்கும். நீங்கள் 1/2 hour சென்று பார்த்தீங்கன்னா அப்புறம் அதை வடிகட்டிட்டு நீங்கள் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் க்ரீமியாக இருக்கும். நீங்கள் உடனே நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் உடனே யூஸ் பண்ணிங்கன்னா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானலில் இது மாதிரி புதுசாக ஏதாவது பாத்திரங்களாக வாங்கியிருந்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. அதை நம்மளே கையால் பிரித்து பார்ப்போம். சில டைம் அதிலே ஒட்டிட்டு வந்துடும். அதில் இருக்கிற கம்மும் அதிலே ஒட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அழகாக கேஸில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் ஹீட் பண்ணாலே போதும். அது தானாகவே எடுத்துகிட்டு வந்துடும். அதில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிப் தாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த கருவேப்பிலை உருண்டை செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணோம் இல்லையா, நம்ம சாக்லேட் பார்ஸ் அதிலே தான் பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ நான் அதில் வந்து கோகோ பவுடராக போட்டு அரைச்சேன் இல்லையா, அதிலே வந்து நான் தேங்காய் மட்டும் ஒரு 4 பீஸ் வந்து கீனி வச்சுருக்கேன். அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதனால தான் பார்க்குறதுக்கு அது ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சமாக வந்து பாகையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 கைப்பிடி வந்து பாகு போட்டுட்டு அதை வந்து கம்மி பார்த்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நம்ம பாகு பாதம் வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நான் கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்த கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நிழல்லே காய வச்சு நல்லா உலர்த்தி வச்சுட்டாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அதை தொட்டு பார்த்தா மொறுன்னு இருக்கிற மாதிரி நல்லா உடஞ்சி போகணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நான் பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உலர் திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒன்ஸ் கொஞ்சோண்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே போதும். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சில கருவேப்பிலை மட்டும் தீஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த காஞ்சது இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சோம் இல்லையா, தேங்காயும் அதுக்குள்ளாரே தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் கோகோ பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நம்ம கோகோ பவுட்ரு சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோகோ பவுட்ரு போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் கோகோ பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நைஸாகவும் அரைக்கலாம். இதை அரைச்சிட்டு அழகாக வந்து நான் வந்து முன்னாடியே வந்து பேட்டர் ரெடி பண்ணேன் இல்லையா, அந்த சாக்லேட் பாருக்கு. ஸோ அதிலே தான் போட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். அதனால தான் அது வந்து சாக்லேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சமாக வந்து இந்த காய்ச்சின பாகை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ உருண்டையாக பிடிக்கிறதுக்கு இதில் கூட கொஞ்சம் இனிப்பு சேர்க்கறதுக்காகவும் இந்த வெள்ளைப்பாகை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அது கையில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிறேன். உங்கள் கை வந்து நல்லா சூடு பொறுக்கிற பதம் இருந்தாலே போதும். நல்லா வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் நான் ஏற்கனவே வந்து சாக்லேட் பார் பண்ணுற அதே பாத்திரத்திலே பண்ணுறதுனால சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நல்லா வந்து அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு நல்லா இது பிடிச்சிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வைக்கிறேன். இது நல்லா இனிப்பாகவும் இருக்கும் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவராகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலை பொடி போடுறதுனால அதுவும் நல்ல ஃப்ளேவரிங்காக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால நல்லா முடியும் வளரும். சூப்பராகவே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் ரொம்பவே நிறையா இருக்குது. உங்களோட கிட்ஸும் சாப்பிடுவாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் காட்டவே இல்லை. அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு குட்டி குட்டி கிப்ஸாக எடுத்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸஸில் போட்டுட்டு கொஞ்சம் தூளாக கிடச்சதெல்லாம் தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது அது வந்து கேப்சர் ஆகலை. ஸோ அதனால் அதுக்கு அந்த கிளிப்ஸை மட்டும் என்னால் ஆட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ஸாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கும் நான் அழகாக எடுத்து கொடுத்துக்கிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சிம்பிள் டிப் பார்த்துடலாம். நம்ம வந்து கீரையெல்லாம் கழுவுனிங்கன்னா நீங்கள் தனியாக அலசறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் அலசினாலும் பரவாயில்ல. அடியில் இருக்கிறத நம்ம வாஷ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராகவே அதில் இருக்கிற மண் எல்லாமே போயிடும். எந்த ஒரு கீரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபுல் கீரையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்கிறத இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அலசி அந்த கீரையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மீதி விட்டுடலாம். அப்படி பண்ணும்பொழுது நம்ம மண்ணும் இல்லாமல் இருக்கும், நம்ம கீரையும் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் கீரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப குட்டி டிப்ஸாக இருக்கலாம், பட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கிட்ஸ் வச்சிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.